வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. ஓம் டாலர் போட்டவங்களை போறோம் பாத்தீங்கன்னா OM, ஓனா 7, எம்னா 4, அப்ப 74க்கு மூல நட்சத்திரம். அவர் ஓம் டாலர் போட்டிருக்காரு. வீட்டுக்காரம்மாக்க பேரு ஒரு கோமதின்னு பேர் இருக்கு. அங்க என்ன ஆகும்? கோமதியின் பேருக்கு பூனை, அங்க நாய் கூட சேருமா? ஓம் டாலர் போட்டதுல இருந்து சண்டையா இருக்கும். இதே இது மனைவி போட்டிருக்கு ஓம் டாலர், வீட்டுக்கார பேரு சுரேஷ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாய், அப்ப அந்த ஓம் டாலர் போட்டதுல இருந்து அங்க நாய்க்கு நாய் திடீர்னு சேரவும் செய்யும். இருந்தாலும் இது யதார்த்தமா போடல தான் சில ஆளுக்கு தான் செட் ஆகும். ஆனால் டோட்டலா அந்த நம்பர் என்ன ஆகும்? காலசர்ப தோஷம் 4 7 சேர்ந்தாலே ஒரு 2ஆம் நம்பர். 4 7 தான் ராகு தோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம பல வழக்கம் அதை பத்தி கொடுத்துட்டோம். இப்ப நம்ம அதை போட்டதுனால இந்த மிருக பற்றி உங்களுக்கு தெள்ள தெளிவா கொடுத்ததுனால நீங்க ஓம் டாலர் போட்டா என்ன நடக்கு? சும்மா இருக்கல ஒரு எம்னு கீச்சனை வாங்கி கையில போட்டுக்கிட்டு அடைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அது மாட்டினதுல இருந்து நீங்க பயந்தவங்களையா இருப்பீங்க. கையில வண்டிக்கு கீச்சைன்னு வச்சுக்கிட்டேன், பைக்கு கீச்சை வச்சுட்டேன், என் பேரு மாரியப்பன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எம்னு கீச்சனை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எடுக்கையிலையும் உங்களுக்கு இந்த பயத்தை கொடுத்துரும். ஆல்ரெடி நீங்க ஆரம்பிக்கிற எழுத்து MTE, இந்த எழுத்து ஆரம்பிக்கிறவங்க போறோம் இந்த 4ஆம் நம்பர் பயந்தவங்களையும் உங்களுக்கு அல்சரை கொடுத்துரும் கம்பல்சரியா. தங்கராஜன் பேர் இருந்தாலும் அதே டீ தான் வரும், அதுக்கும் அதே 4ஆம் நம்பர் தான் சம்மந்தப்படும். அந்த மாதிரி சிலவங்க சும்மா இருக்கையில அதை போய் பச்சை குத்திடுறாங்க. பச்சை குத்தியில என்ன செய்ய முடியும்? இப்போ உதாரணத்துக்கு சொன்னது காரணம் தான். 2 MM பச்சை குத்திட்டீங்க, கம்பல்சரியா அது எலிதான் சம்மந்தப்படுது. இல்ல RRன்னு குத்திருப்பாங்க, இல்ல KRன்னு குத்திருப்பாங்க, கம்பல்சரியா வந்து நாய் சம்மந்தப்படும். இப்ப இந்த நாய் பற்றி உங்க டேட்டா பர்த்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுதான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்க ஜாதகத்தை நீங்க எந்த ரூட்னாலும் நீங்க பிறந்துட்டு போய் ஜாதகத்தை ஊதி போய் கிடங்க. நாளைக்கு மாறிடும், இப்ப மாறிடும், நாளைக்கு 3 வருஷம் கழிச்சு நல்ல பேச வருது, இந்த 2 மாசம் கழிச்சு நல்ல பேச வருது, இதெல்லாம் சொல்லிக்கலாம். உங்களுக்கு கையில பச்சை குத்திட்டீங்கன்னா அந்த நாய் பற்றி உங்களுக்கு என்ன ஆகும்? KR போட்டிருப்பீங்க, இல்ல RKன்னு போட்டிருப்பீங்க, இங்க நாய் தான் வரும். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி சுமதியின் பேர் இருந்தா 24, அப்ப நாய்க்கு நாய் சூட் ஆயிரும். உதாரண பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒண்ணுங்க, நீங்க வந்து செந்தில்னா 26 பூனை, இப்ப ராஜேஸ்வரின் பேருக்கு என்னது நாய், இப்படி பேர் வந்துட்டா இதுலயே இடைஞ்சல் வருது. உங்களுக்கு இதை பத்திலாம் சாட்டா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது சாதாரணமா எடுத்துக்கிடக்கூடாது. இதுல வந்து சப்த வழிக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களோட வீட்டு நம்பரு, உங்க டோர் நம்பரு, உங்களுடைய போன் நம்பரு, ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல ஏன் தொடர்பு நமக்கு அது சக்சஸ் ஆக மாட்டேங்கி, ஒரு ஆள்கிட்ட நம்ம கொடுக்கல ஏன் அது தடையாகுது, எல்லாருக்கும் இது மேட்சிங் ஆக முடியுமா? நீங்க பல பேர்கிட்ட நம்ம போன்ல ஆர்டர் எடுப்போம், பேசுவோம், அவங்க ஏன் விருப்பப்படுறாங்க, ஏன் வெறுப்பாகிறாங்க, இதுக்கெல்லாம் மெயினான ரீசன் இந்த மிருக பற்றி தான் சம்மந்தப்படும். இதுல எந்த வித சந்தேகம் வராது. இதனுடைய விளக்கத்தை தான் அடுத்த தெளிவா கொடுக்க போறோம். பல விஷயங்கள் கொடுக்கல. உதாரணத்துக்கு ஒரு கூட்டு ஃபேமிலியில, ஒரு ஃபேமிலியில 5 பேர் இருக்கீங்க. அப்பா அம்மா 2 குழந்தைங்க 3 குழந்தைகள் கூட இருக்கும். 3 குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணிருப்பீங்க? என் பிள்ளைக்கு அஸ்வதி நட்சத்திரம், என் 2வது பிள்ளைக்கு மக நட்சத்திரம், இதுக்கு போய் நம்ம கோயில்ல அர்ச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் எல்லா ஃபேமிலியும் நடக்கும். இது போக அப்பா ஒரு கையெழுத்து இருக்கு, அம்மாவுடைய கையெழுத்து இருக்கு, மகா கையெழுத்து இருக்கு, மகன் கையெழுத்து இருக்கு, கடைசி 3வது பிள்ளை கையெழுத்து இருக்கு. இந்த மாதிரி 5 பேருக்கும் 5 தினசா என்ன அப்பா புரியல, அம்மா புரியல, கூட்டு ஃபேமிலியில ஏன் செதறுது, அவ்வளவும் இந்த கையெழுத்து ரீதியா தான் மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க. இது அப்பா கூடயும் சேர்க்க முடியும், அம்மா கூடயும் சேர்க்க முடியும், மாமியா கூடயும் சேர்க்க முடியும், உங்க மகன் கூடயும் சேர்க்க முடியும், மகா கூடயும் சேர்க்க முடியும். புதுசா உங்க ஃப்ரெண்டோட போய் தொழில் நடத்த போறீங்கன்னா அவங்க கூடயும் சேர்த்து வைக்க முடியும். அந்த விளக்கத்தை தான் உங்களுக்கு அடுத்த கூட்டு ஃபேமிலியில புக்லேயே உங்களுக்கு அதுலேயே எழுதியிருக்கும். தமிழ்நாடு என்பது சரியா தவறா, இந்த விளக்கத்தை இப்ப கொடுத்தோம் இல்லையா, அந்த நம்பரை பத்தி தான் உங்களுக்கு 2015 இதை வெளியிட்டோம். இந்த விளக்கத்துல தான் நிறங்களை பத்திலாம் எழுதியிருக்கோம். வல்லரசாக நாடாக முடியுமா, நாடை பத்தி தான் உங்களுக்கு இதுலயே வந்து நாடோடைய நம்பருக்கு பக்கத்து நாடுலாம் ஏன் இடைஞ்சலுது, அதெல்லாம் வந்து 2015 எழுதி விட்டோம். இப்ப கூட்டு குடும்பமா வாழ முடியுமா, இதை பத்தி இப்ப பேசணும் இல்லையா. அப்பா பெயரு, அம்மா பெயரு, பையன் பேரு, குழந்தை பேரு, இதெல்லாம் வந்து இந்த புக்ல விளக்கம் இருக்கு. இதெல்லாம் நம்ம 2015 பச்சை தமிழன் பத்திரிகையில வெளியிட்டிருக்கோம். கூட்டு குடும்பமா ஏன் இந்த காலத்துல வாழ முடியல? கூட்டு குடும்பம் சதறுது. ஒரு மீன் தொட்டிக்குள்ள ஒரு 10 மீனை போட்டா மூச்சு தவறு இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு கூட்டு ஃபேமிலியில அத்தனை பேர் இருக்கல, பல பேர் பல குணத்துல இருப்போம். ஒத்துழைக்காம இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் இந்த மிருக பிச்சு தான் இருக்கும். என்ன, என் மகன் புரிஞ்சிக்கல, அப்பா நினைப்பாரு, அம்மா நினைப்பாங்க. ஒரு பையன் வந்து உதாரணத்துக்கு பையன் பேரு கிஷோர் பேர் வச்சுட்டாங்க. கிஷோர் பேர் வச்சா இங்க வந்து பெண் போன வருது, அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பான், கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி திட்டு வாங்கணும். இதுதான் சொன்னேன். இந்த 25 நம்பருக்குரிய குணம் போறோம் இதான். சரவணன் பேர் இருந்தா
மனைவிட்டு திட்டு வாங்கி ஆகணும். இந்த நம்பருக்கு பெண் போன வேற வருது. கோமதின்னு பேர் இருந்தா வீட்டுக்காரர்ல திட்டு வாங்கணும். பெண் போன இந்த 25 நம்பர் ப்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இது ஷார்ட்டான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம மிருக ரீதியா வந்து பல எண்ணல்களை நம்ம கூட்டு ஃபேமிலியில இப்ப புக்கில் காட்டினதான் அதனுடைய விளக்கத்தை இங்கே கொடுத்துட்டோம். நீங்க இதுல நம்ம பேசுறதை விட அதுல அற்புதமான விஷயங்கள் இருக்கு. புக்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி பயன்படுங்க. நீங்க அது காலத்துக்கும் பயன்படக்கூடிய பொக்கிஷம். ஏன்னா நீங்க யாரு கூடயும் இதுவரைக்கும் பார்க்காத நம்மளுடைய புக்குடைய தலைப்பை மேட்சிங் நியூமராலஜி பார்க்காத ஒரு பொக்கிஷம். இப்ப நம்ம கடைசியில விட்டா உங்களுக்கு விஷயம் எதையோ சொல்ல வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் உடல் இதை சொல்லிடுறோம். ஏஞ்சல் நம்பரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? நிறைய பேர் வானத்துல நம்பரு ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நல்ல விஷயம் பேச சொல்றாங்க. இப்ப யூடியூப்ல உங்களுக்கு இவ்வளவு நேரம் நம்பர் எழுதுனா என்ன இடைஞ்சல் பத்தி சொல்லிட்டேன். 42 நம்பர் எழுதையில என்ன நடந்தது அப்படி ஒரு ஆளு இப்ப வந்து யோக நம்பர்னு சொல்லி 1176 சொல்லி ஒரு நம்பரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. யோகமான நம்பரு 1176. இதை வந்து குறை சொல்லல. என் வாழ்க்கையில உங்களுக்கு இவ்வளவுதான் தெளிவா விளக்கியிருக்கேன். இப்ப 1176 இதை பூரா கூட்டினீங்கன்னா என்ன வரும்? ஒரு 15 நம்பர் வருது. அப்ப 15 நம்பர் என்ன வரும்? ஒரு பாம்பை வச்சு நாகப்பாம்பு வருது. இதை லக்கி நம்பர் நீங்க கையில எழுதிட்டீங்கன்னா அந்த பாம்பு பச்சிக்கு உங்களுடைய நீங்க தொடர்பு இருக்கிற ஆள் பூரா அந்த பாம்பு பச்சி இறந்தா தான் அப்பா கூட சேரணும், அம்மா கூட சேரணும், மகன் கூட சேரணும். இவ்வளவு விஷயங்கள் இந்த நம்பர் டிஸ்டர்பா இருக்கும். இது ஒரு லக்கி நம்பரு. இதனால இது ஒரு ஏஞ்சல் நம்பரை கொடுத்துட்றாங்க. இந்த நம்பர்ல என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்ப சொல்ற இந்த விஷயத்த சொல்றேன். 1176 அவங்க சொன்ன விஷயத்த சொல்றேன். இது ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் எடுத்து வச்சு சொல்றாங்க. மஞ்சள் கலர் குரு கரகம் ஒரு புழு கலர் பேன் எடுத்து இந்த நம்பர் எழுதிக்கிற சொல்றாங்க. அதுல ஒரு இங்கிலீஷ் வேர்டில் போட்டு அந்த மேட்டரை எழுதியிருக்காங்க. அதுல வந்து நீங்க 42 நாளுக்கும் பிரேயர் பண்ண சொல்றாங்க. 42 நாளுக்கும் பிரேயர் பண்ண சொல்றாங்க. இப்ப நம்ம இதுல இருந்து என்ன சொல்றோம் உங்களுக்கு? இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு, 2வது ஒரு மடிப்பு, 3வது ஒரு மடிப்பு மடிச்சு பாக்கெட்டுக்கு வச்சுக்கணுமா. மடிச்சுக்கிட்டு 42 நாளுக்கும் இதே இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுக்கு வேண்டுதல வந்து அதுல ஷார்ட்டா இந்த நம்பரை எழுதிட்டு ஏஞ்சல் நம்பர் பிரபஞ்சமே எனக்கு இதை தாங்கன்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. 42 நாளுக்கு நீங்க எனக்கு ஒரு தொழில் வேணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலை வந்து கிடைச்ச மாதிரியே அதுல எனக்கு வேலை கிடைத்து விட்டது, கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது, கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுத சொல்றாங்க. இது உங்களுக்கு நன்மை தான். அவங்க பாசிட்டிவ் தான் சொல்றாங்க. நம்ம அதுதான் சொல்றோம். உங்களுக்கு ஆரம்பத்திலே போன லக்கி நம்பரை பத்தி சொல்லியிருந்தோம். லக்கி நம்பர் செயல்படுதா பிரார்த்தனை முக்கியமா லக்கி நம்பர் முக்கியமா சொன்னோம். அவங்க 42 நாளைக்கு அந்த பேப்பரை மடிச்சு வச்சுக்கன்னு சொல்றாங்க. எனக்கு இது கிடைக்க போகுது, கிடைச்சிட்டுன்னு சொல்லி தீர்மானமா ஒரு பிரபஞ்சத்தை வேண்டுறாங்க. அவ்வளவு சொல்றாங்க. நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்கள் நம்ம சுத்தி செயல்பட்டு கொண்டே இருக்கு. அங்க ஏஞ்சல் நம்பருங்கிறது எல்லா நம்பருமே இந்த 108 நம்பரும் ஏஞ்சல் நம்பர் தான். நிறைய பேர் பூரா அந்த பாருங்க. இதுல 111, 222, 333, 444, 555, 666, 777, 888, 999 ஏஞ்சல் நம்பர் உண்மையாக செயல்படுகிறதா? அந்த நம்பர்லாம் 3 அந்த நம்பர் சேரல என்ன ஆகுது? இப்ப உங்களுக்கு நீங்க வேலை பாக்குறீங்க. வேலை பார்க்குற இடத்துல ஒரு 1 நம்பர்காரர் இருக்காரு. ஒரு 1 நம்பர்காரரு நீங்க ஒரு 1 நம்பர்ல இருக்கிற உங்க ஓனாரு உங்களை அதிகார கேரக்டர்ல உங்களுக்கு விரட்டினா உங்களுக்கு 1 நம்பர் ஏத்துக்கிடாது. அதிகார நம்பர். இதே இது ஒரு 1 நம்பர் கூட ஒரு 9 நம்பர் சேர்ந்தா 2 பேரும் அதிகார நம்பர். 2 பேரும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிட்டோம். இப்ப எதுக்காக ஏஞ்சல் நம்பர் பத்தி பேசுறதுனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப 1 2 அதிகார நம்பர் வருது. இந்த 1 2 அதிகார நம்பர் சேர்ந்து இந்த 7ஆம் நம்பரு இந்த 1 நம்பருக்கு கட்டுப்படாது. இதே 7ஆம் நம்பர் பக்கத்துல சுக்கிரன், இங்க கேது பக்கத்துல வந்து அவர் சேர்றாரு. இப்ப இந்த இதுல வலிமை யார் இருக்கா? 2 1ஆம் நம்பர் சூரியன் தான் வலு கூட இருக்கு. அப்ப இவங்க இந்த 2 சூரியன் ஆதிக்கத்துல அவங்க கேது கட்டுப்பட்டாகணும், சுக்கிரன் கட்டுப்பட்டாகணும். அப்ப இது பூரா என்ன ஆகுது? ஒரு ஏஞ்சல் நம்பரா இருந்து இந்த இதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா 3 1 சேரல ஒரு இயல்பாவே அவங்களுக்கு அந்த நம்பருக்கு விரோதியே கிடையாது. விரோதி கிடையாதுன்னா எப்படின்னா அவனுக்கு டிஸ்டர்ப் கிடையாது. ஏன்னா 1 1 1 எல்லாமே சூரியன் ஆற்றல். அப்ப அந்த கரகத்தை மடக்கிறதுக்கு துணையாளு எதிரி இல்லாம இருக்காங்க. அப்ப 2 2 2 3 2 வரையில சந்திரனா இருக்கு. சந்திரனுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத அதே நம்பரே வந்துருது. அப்போ அதனுடைய வேல்யூ கூடுது. அப்ப 333 அப்படின்னு கூட 3 குரு கூடுது. 444 3 ராகு கூடுது. 555 நீங்க சீரட்டு மற்றபடி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்னது புதனுடைய ஆதிக்கம் கூடுது. இந்த 666 சுக்கிரன் ஆதிக்கம் கூடுது. இந்த 777 ஆச்சரியமா இருக்கு. இது உண்மைங்க. ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பர் வரும். நீங்க வண்டியில பார்த்தா யோகாங்காங்க.
உங்களுக்கு அந்த நம்பரை உங்களுக்கு 7 கட்டத்துல போறோம், எந்த இடத்துல பார்த்தா கேது குறைப்பாருன்னு சொல்லியிருக்கோம். இந்த நம்பரை நீங்க தூக்கிட்டு போனீங்கன்னா அது இருக்கிற இடத்த போற வாக்குல குறைப்பாரு, தைரியத்தை குறைப்பாரு, சுகத்தை குறைப்பாரு, எந்த இடத்துல பார்த்தா அந்த டேஞ்சர் பண்ணும். இதை நம்பரை நீங்க பார்த்துட்டு போனா யோகம், இதை பார்த்துட்டு போனா யோகம், இதை பார்த்துட்டு போனா யோகம். பிரபஞ்சத்துல அத்தனை நம்பருமே யோகமான நம்பர். யோகமான நம்பர்ல இந்த மாதிரி கிரகம் சேரல, அவங்களுக்கு அடக்கிறதுக்கு ஆள் கிடையாது. 3 பேரும் இதே நம்பர் வரையில என்ன ஆகும், அவங்க குணம்புறம் அதே செயல்பாட்டுல அவங்களுக்கு வேற கிரகம் போய் அட்டாச் பண்ணி டைப் பண்ணாது. இது ஒரு சுதந்திர பறவையான நம்பர் மாதிரி எடுத்துக்கலாம். 1ஆம் நம்பருக்கு சுதந்திரம், 2ஆம் நம்பருக்கு சுதந்திரம், 3க்கு சுதந்திரம், 4க்கு சுதந்திரம், 5க்கு சுதந்திரம், இதே நம்பருக்கு மறுபடியும் 6 சுதந்திரம், 7 சுதந்திரம், 8 சுதந்திரம், 9 சுதந்திரம். ஏன்னா அதே கிரகமே சேர்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரே கொள்கையா இருக்கும், ஒரே குணங்களா இருக்கும். இப்ப இந்த மாதிரி வரையில இது குணங்கள் இது பூரா எழுத சொன்னாங்க. இது நம்ம இந்த ஏஞ்சல் நம்பர் கேட்டதுக்காக சொல்றேன். நிறைய பேரு பிரபஞ்சத்திட்ட வேண்டுறீங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி கமாண்ட் பல பேரை பார்த்து சொல்லிக்கிட்டு அவங்கள குறைச்சே சொல்லல. நீங்க என்ன அணிவிக்கீங்க, கார் நம்பர் எடுக்கலையும் இந்த நம்பரா, இது 111, 333, 555, இந்த மாதிரி 999, 666, 777, 888 இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு அது யோகமான நம்பரா, அதுக்கு விளக்கம் தான் இது. அதே நம்பர் போய் மறுபடியும் அதே வரல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. அந்த கிரகத்துக்கு போட்டி இல்லாம அது ஒரு சுதந்திரமா இருக்கக்கூடிய மாதிரி. இந்த மாதிரி எடுக்கல அது ஒரு டிஸ்டர்பா இருக்கும். நம்ம இதெல்லாம் சொல்ல வந்தது காரணம் என்னன்னா, எழுதிக்கிட்டா ஏஞ்சல் நம்பர் நீங்க சொல்லி ஏமாறக்கூடாது. எல்லா நம்பருமே ஏஞ்சல் நம்பர். அப்ப இந்த நம்பரை பார்த்தா யோகம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், உங்களுக்கு லக்கி நம்பரை பத்தி உங்களுக்கு எதெல்லாம் யோக நம்பருங்கிறத விளக்கியிருந்தோம். உங்களுடைய 10ஆம் நம்பர் பெண்களுக்கு 5 கூட்ட சொல்லியிருந்தேன், ஆண்களுக்கு 10ல ஏறேன், கூட்டி வர வருஷ நம்பர் கிடைக்க சொல்லியிருந்தேன். அதில் நம்பர்லாம் போன தடவை விளக்கியிருந்தோம். அந்த நம்பர்ல உங்களுக்கு யோகமான நம்பர்ல நீங்க இந்த 3, உங்களுக்கு 8ஆம் நம்பர் தான் லக்கி நம்பர் வருதுன்னா 3, 8 உள்ளதை நீங்க வேணா உங்க வண்டி நம்பர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வர தொடர்பை நீங்க எடுத்துக்கலாம், போன் நம்பர் முடியறதை எடுத்துக்கலாம். அதுல உள்ள மிருகப்பச்சி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன நன்மை தீமை இதெல்லாம் ஒரு கடல். நம்ம போகையில அது நீங்க யார் கூட போய் சேர்றீங்களோ அவங்க கூட நன்மையா இருக்காம பார்க்கணும். இப்ப இதெல்லாம் எழுதிட்டு இவங்க பிரேயர் பண்ண சொல்றாங்க இல்லையா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, பிரபஞ்சம் முழுதும் ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லி நம்ம பழைய புராணங்கள்ல புறம் பார்த்திருப்பீங்க. கடவுள் புறம் வரம் கொடுக்கிறார். வரம் கொடுக்கல நம்ம என்ன பண்ணுது, இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லி கடவுள் பல முனிவர்கிட்ட இருந்து வரம் பெறாங்க, பெருமாட்ட இருந்து வரம் பெறாங்க, சிவபெருமாட்ட அம்பாள்கிட்ட வரம் பெறாங்க, கிருஷ்ணர்கிட்ட வரம் பெறோம், லட்சுமி தேவிட்ட வரம் பெறோம், ஐயப்பன்ட்ட வரம் பெறோம். இதெல்லாம் எப்படி கிடைக்கி, நம்ம மனம் உருகி விரதம் இருந்து முருகத்தை வேண்டும் சபரிமலை ஏறி போறோம், தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்ணி பண்றோம். இதெல்லாம் பண்றோம். மேலோங்கி பிரார்த்தனை, நம்பிக்கை, நேர்மறை சிந்தனை, கடவுள்கிட்ட நம்பினா இது கொடுக்காரு அப்படி ஒரு நம்பிக்கை தான். நீங்க அந்த நம்பரை எழுதையில என்ன ஆகும், எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்லி அந்த நம்பரை எழுத சொல்லல, இந்த நம்பர் வேலை செய்யல. நீங்க அந்த எழுதின உங்க குணங்கள் ஒரு நல்ல எண்ணத்துல நீங்க அதை பாக்கெட்ல வைக்க, அது எனக்கு கிடைச்சிட்டு எழுதுட்டா அப்படி நடக்கும். மேலோங்கி இருக்கிறது கடவுள்கிட்ட நினைக்கும். எனக்கு அந்த நம்பர், எல்லா நம்பருமே இறைவன், எல்லா நம்பருமே ஏஞ்சல் நம்பர், 108 நம்பருமே ஏஞ்சல். இந்த நம்பர்லாம் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லி இதுக்குரிய டிஃபரன்ஸ் தான் சொல்றேன். இது அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது வெறும் சுதந்திரமா தெரியும். அத்தனை நம்பருமே ஏஞ்சல் நம்பர் தான். ஸ்வாகா உங்களுக்கு வரம் அளித்து கொண்டே இருக்கிறது. இல்ல நேர்மறையா வேண்டும் சொல்லல, என்ன நினைக்கீங்களோ அதை அப்படியே ஆயிருவீங்க. தத்துவமசி ஐயப்பன் போர்டுல போட்டிருப்பான், ஐயப்பன் கோயில்ல, நீ எதுவாய் நினைக்கிறையோ அதுவாய் மாறிவிடுவாய், எதை வேண்டுகிறாயோ அதுவே நீ இழுத்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். சாமி மேல நம்பிக்கை வச்சு நெய் அபிஷேகம் பண்றோம், அதெல்லாம் எல்லாருக்கும் நடந்திருக்கு. நமக்கு சாமிகிட்ட ப்ரேயர் பண்ணி நடந்திருக்கு. அந்த தெய்வ பக்தி அதிகமான எனக்கே பிரமிப்பான விஷயம் சொல்ல வந்தது காரணம், நீங்க அந்த நம்பரை எழுதுங்க, எழுதாம இருங்க. அவளுக்கு ஒரு அக்யூரேட்டான நம்பரை போட்டாச்சு. நீங்க எழுதையில எந்த மிருகப்பச்சி இப்பதான் 1ல இருந்து என்ன மிருகப்பச்சின்னு அக்யூரேட்டா கொடுத்தாச்சு. இதை எழுதையில இந்த மிருகப்பச்சி சம்பந்தப்படாம உங்களுக்கு சண்டைக்கு மெயின் காரணம் இதாங்கிறத உணரும். நீங்க ஏஞ்சல் நம்பர்னு சொல்லி இதெல்லாம் கையில எழுதினாலும் சரி எழுதாட்டாலும் சரி இந்த மிருகப்பச்சி தான் செயல்படும். இந்த 108 சுத்தி இந்த பிரபஞ்சம் முழுதும் இந்த 108 தான் இந்த மிருகப்பச்சி தான் சம்பந்தப்படும். ஆகையால ஏஞ்சல் நம்பர் சொல்லி நீங்கள் கையில எழுதிக்கிட்டு அல்லல் பட வேண்டாம். உங்கள் நம்பிக்கையை குறைக்க சொல்லல. அவங்க கொடுக்கறது என்ன பண்றாங்க, அந்த நம்பரை எழுதிக்கோங்க, இந்த வாசகத்தை எழுதிக்கோங்க, நீங்க கிடைச்ச மாதிரியே எழுதிருங்க. 42 நாள் எழுதுங்க. நம்ம மலைக்கு போகையில 48 நாள் விரதம் இருக்கோம். 40 நாள் விரதம் இருந்தா சாமியை பார்க்க போறோம். 40 நாளும் மணி அடிச்சு பூஜை பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணி நல்லபடியா போயிட்டு வரோம். அதை போயிட்டு 3 மாசத்துலயோ 1 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ கொடுத்துடுறாரு. அடுத்த வருஷம் நமக்கு எப்ப போகணுங்கிற ஒரு ஏக்கத்தை கொடுக்குறாரு. அப்ப தெய்வத்துக்கு வலிமை இருக்குங்கிறத நம்ம உணர்றோம்.
அப்ப என்ன நடக்கு? நம்மளுடைய பிரார்த்தனைக்கு வலிமை கூட. சாமிகிட்ட கேட்கிறோம், பிரபஞ்சத்துக்கு அது இறைவன் பஞ்சசக்தியா இருக்காரு. சுவருக்கு உயிராற்றல் இருக்கு, நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு உயிராற்றல் இருக்கு, நம்ம குடிக்கிற நீருக்கும் நம்ம குணங்கள் புரியும். பிரபஞ்சத்துல நம்ம குடிக்கிறோம் அத்தனையும் பஞ்சசக்தி பூரா, நம்ம குணங்கள் பூரா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி பஞ்சசக்திக்கு தெரியும். நம்ம சுத்தி மரம் செடி கொடி மிருகங்கள் நிறைய இருக்கு. நம்ம பக்கத்துல போய் நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா, தெய்வத்துக்கு இந்த பக்கத்துல பிரபஞ்சம் மாதிரி நம்மள ஒரு செடிக்கே நம்ம குணம் தெரியும். வீட்டுல பள்ளி இருக்கு, நிறைய பூச்சிகள் இருக்கு, என்னென்னமோ ஜீவாத்மா கடவுள் படைச்சிருக்காரு. அவர் அந்த மாதிரி பூச்சி ரூபத்திலேயோ பள்ளி ரூபத்திலேயோ நமக்கு ஒரு அறிகுறி காட்டிட்டு போய் நமக்கு விடைகள் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்படித்தான் தெய்வம் நமக்கு ஒரு பச்சை விட்டி வந்தா நல்லது, ஒரு பட்டாம்பூச்சி பார்த்தா நல்லது, இப்படி எல்லாம் தெய்வ சக்தி சுத்தி ஒரு வண்டு நம்மளை தொட்டுட்டு போற மாதிரிலாம் ஒரு செயல்பாடு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நல்ல செயல் பேசிக்கிட்டு இருக்கல, ஒரு உத்தரவுக்காக டகா ரிங்டோன் டேங்னு அடிச்சுன்னா உங்களுக்கு அந்த நேரம் அது ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கு இறைவன் வழி கொடுக்குற மாதிரி. அப்படித்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு சவுண்டு கொடுக்கு, ஒரு மெசேஜ் வருது. அப்போ இது நம்ம கோரிக்கைகளுக்கு அதுக்கு விடை கொடுத்த மாதிரி, அதுவும் இயல்பாகவே செயல்பட்டு கொண்டே இருக்கு. இப்படித்தான் நம்ம பிரபஞ்சப்படி பிரபஞ்சத்துக்கு நமக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கு. நம்பர்னால என்ன விஷயங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு சில விளக்கம் கொடுத்துருக்கேன். இவ்வளவு நாள் இந்த விஷயத்த இன்னும் இதை விளக்குனா ஒவ்வொன்றா போய்கிட்டே இருக்கலாம். இந்த அடுத்த விளக்கத்துக்கு இதை ஒரு பாராகிராஃப் மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தமா விஷயங்களைத்தான் உங்களுக்கு என்ன ஒரு வருஷமா இந்த மிருக பட்சி ரீதியா சொன்னேன். இது அத்தனையும் உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தும். நம்ம இந்திய நாட்டுக்கு பொருத்தம் மட்டும் கிடையாது, உலக அளவுல யாரு கூடயும் சேர்த்து வைக்க முடியும். நாடையும் சேர்த்து வைக்க முடியும், பக்கத்துல உள்ள நாடையும் வீடையும் சேர்த்து வைக்க முடியும். உங்க ஊருக்கும் இந்த ஊருக்குள்ள இருந்து டிரான்ஸ்போர்ட் ஏன் குறையுது கூடுது, இந்த கட்சிக்காரங்க கூட இவங்க கூட சேருவாங்களா சேர மாட்டாங்களா, அத்தனையும் இதுல அக்யூரேட்டா இருக்கு. இதை பத்திய விளக்கங்களை பூரா புக்கில் எழுதியிருக்கோம். இந்த விளக்கங்கள் இருந்து தெளிவா புக்கை வாங்கி பயன்படுறோம்னு நினைக்கிறவங்க புக்கை வாங்கி பயன்பெறுங்க. 27 நட்சத்திரங்களின் மிருக யோனி பொருத்தம் மற்றும் 108 பாதங்கள் நியூமராலஜி முறையில் எப்படி, அந்த விளக்கத்தை பத்தி பேசியிருக்கோம். இன்றைய புரோகிராம் அனைத்தும் எனக்கு மனநிறைவு தருகிறது. மீண்டும் அடுத்த ஒரு புதிய தொடரில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன்.